வணக்கம், நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், ரொம்ப சுகமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், சமூக உறவுகள், குடும்ப உறவுகள், இந்த மாதிரி உறவுகள் மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப அந்த ஆசை இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த உலகத்தில் விலங்குகளிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னா அவனுடைய சிந்திக்கும் திறன், அவனுடைய சிந்தனை தான். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான மனிதராகிய நாம் அதை சிந்திக்கிறோமா அப்படிங்கிறது அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. எப்படின்னா, ஏன் நமக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கல, அது தள்ளி போகுது. இதே சில பேருக்கு, எல்லாருக்கும் இப்படி கிடையாது, ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேவையை விட, ஆசையை விட அதிகமாகவும் அபரிமிதமாகவும் அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை பார்க்கும்போது நமக்கு சின்னதாக கொஞ்சம் பொறாமையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கூட ஏற்படுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, மரம் வெட்டக்கூடிய ஒரு 2 தொழிலாளிகள் இருக்காங்க. அவங்க புதுசாக ஒரு 2 கோடாரிகளை வாங்குகிறாங்க. ஆளுக்கு ஒரு கோடாரிகளை வாங்குகிறாங்க. காட்டுக்கு போய் அவங்கள மரம் வெட்டுறாங்க. காலையில் அந்த வேலையை ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஈவினிங் வேலையை முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபரை காட்டிலும் அதிகமான மரங்களை வெட்டியிருக்கிறார். ஆனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான உடல் வலிமை தான் இருக்குது. இரண்டாவதாக இருந்த நபர் பார்த்திங்கன்னா இவரை விட கொஞ்சம் கம்மியாக தான் அந்த மரங்களை வெட்டியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்படா அவன் கேட்டானா, எப்படி நீ தொடர்ந்து நீ எப்படி அதிகமான மரங்களை வெட்டின, என்னை விட நானும் அதிகமாக உழைச்சேன், உன்னை விட வேகமாக வேலை பார்த்தேன், ஆனால் உன்னை விட கம்மியான மரங்கள் தான் என்னால் வெட்ட முடிஞ்சது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மரம் அதிகமாக வெட்டினார் இல்லையா, அந்த நபர் கேட்டிருக்காரு, நீ எப்படிப்பா மரம் வெட்டின அப்படின்னு கேட்டாராம். நான் காலையில் ஆரம்பித்ததுலேருந்து வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிறேன், ரெஸ்ட்டே எடுக்கலை, தொடர்ந்து மரத்தை வெட்டிக்கிட்டே தான்ப்பா இருந்தேன், ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தேன்ப்பா, ஓய்வே எடுக்கலப்பா, அப்படியே ஓய்வு எடுத்தாலும் உடனே போய் மறுபடியும் நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாராம். அப்படியா? அவனை 2வது கேள்வி கேட்டாரான், சரி நீ எப்படிப்பா அதிகமான மரம் வெட்டின, நீ சொல்லு, உன் ரகசியத்தை சொல்லு அப்படின்னாரான். நான் ஒன்றும் பண்ணலை, ஒரு மரம் வெட்டுற வரைக்கும் நல்லா சின்சியராக வேலை பார்த்தேன், ஒரு மரத்தை வெட்டி முடித்த உடனே கொஞ்ச நேரம் அந்த கோடாரியை கூர்ந்திட்டனே, அந்த கோடாரியை ஷார்ப் பண்ணனேன், ஓய்வெடுத்து திரும்ப என்ன பண்ணேன், மறுபடியும் இன்னொரு மரத்தை வெட்டினேன், அந்த கோடாரி மறுபடியும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா, திரும்ப நான் ஷார்ப் பண்ணினேன். இப்படி ஒவ்வொரு மரங்களை வெட்டி முடிக்க அந்த ஷார்ப்னஸ் நான் ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா மரங்களை வெட்டும்போது அந்த ஷார்ப்னஸ் கம்மியாகுது, அப்போ தொடர்ந்து மரங்களை வெட்ட முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நான் அதை ஷார்ப் பண்ணிவிட்டு வெட்டிகிட்டே இருந்தேன். அதனால் அந்த கோடாரி கூர்மையான தன்மையுடன் இருந்ததால் நான் அதிகமான மரங்களை வெட்ட முடிந்தது அப்படின்னா தான். அப்புறம் தான் யோசிச்சாரா 2வது நம்பரும், இவனோட அதிகமாக வேலை பார்த்தவன் நம்மளும் கொஞ்சம் யோசிச்சேன், அந்த கோடாரியை கூர்ந்திட்டு இருந்தால் நம்மளும் அதிகமான மரங்களை வெட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். பிறகு தன்னை சரி செஞ்சுக்கிட்டாரு. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே இருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்படுறோம். சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமும் அபரிமிதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது, தேவையை அதிகமாக விட. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிந்திக்காதது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதர்கள், இந்த உலகத்தில் மனிதர்களிடத்தில் இருக்கின்ற அந்த வளங்களிலேயே, திறன்களிலேயே மிக முக்கியமானது, முதன்மையானது அப்படின்னு எதை சொல்கிறாங்க, மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கற்பனை வளம், கற்பனா சக்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் சிந்தனையிலிருந்து உதிக்கின்றது வெறும் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திடாதீங்க. அது வெறும் ஒரு ஒற்றை எண்ணம் கிடையாது, அது உங்களுடைய கற்பனை திறன், அது உங்களுடைய கற்பனா சக்தி, ஒரு கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவ் பவர், ஒரு கிரியேஷனுக்கான ஒரு செயல்படுத்துவதற்காக ஒரு எண்ணம். அதுதான், அப்படி தான் நீங்கள் அதை உணரணும். இந்த மனித வளங்கள்லேயே இந்த கற்பனை வளம் தான் அதிகம். ஆனால் நம்ம கற்பனை பண்ணுறோமா, யோசிக்கிறோமா, சிந்திக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா நீ சொல்கிற, சிந்திச்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நமக்கு எல்லாம் ஆரோக்கியம், பொருளாதாரம், இந்த உறவுகள் எல்லாம் மேம்படணும் அப்படின்னா, நான் எதிர்பார்த்ததெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்குன்னா நான் சிந்திச்சாதான் முடியும் அப்படின்னா, நான் இது நாள் வரைக்கும் அதை பற்றி சிந்திக்கலன்னு நினைக்கிறியா? நான் என்ன இத்தனை வருஷமாக என் வாழ்க்கையில் அதை பற்றி சிந்திக்காமையாக இருந்தேன், நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு என்னை கேட்கலாம். நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க, ஆனால் சிந்திக்கிறங்கிற பேரில் நீங்கள் வேறு ஒன்று செஞ்சுருப்பீங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள்.
எல்லாரும் இந்த திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பார். தருமி அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். இந்த 1000 பொற்காசுகள் வந்து மன்னன் கொடுக்குறார், பாண்டிய மன்னன் கொடுக்குறார். அது வந்து இந்த மாதிரி ஒரு பரிசு, ஒரு போட்டி இருக்குது. அதில் சரியான ஒரு பாடலை அவருக்கான அந்த மன்னனுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, அதை தீர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லுவார். இந்த தருமி என்ன செய்வார் அப்படின்னா, அந்த பொற்காசுகளை எப்படி வாங்குவது அப்படின்னு யோசிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணிருப்பார், ஐயோ 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 1000 பொற்காசுகள் 1000 பொற்காசுகள் எனக்கு இல்லை எனக்கு கிடைக்காது, வேற எவனாவது வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாது. 1000 பொற்காசுகளா, என்ன பண்ணலாம், ஐயோ நல்ல பாடலாசிரியர் வாங்கிட்டு போயிடுவானே, நல்ல புலமை தெரிஞ்சு வாங்கிட்டு போயிடுவானே, எனக்கு இல்லை என்ன பண்ணுறது எம்பெருமானே அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருப்பார், புலம்பிக்கிட்டு தான் இருப்பார் ஒழிய அதை எப்படி அடையலாம், எந்த மாதிரியான பாடலை எழுதணும், அந்த மன்னனுக்கு வந்து என்ன மாதிரி சந்தேகம், அந்த சந்தேகத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுது அப்படின்னு யோசிக்க மாட்டார். மாறாக நமக்கு கிடைக்காது, வேற எவனுக்காவது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு தான் இருப்பார். இத்தனை நாளும் இத்தனை வருடங்களும் நாம் செய்தது என்ன அப்படின்னா வெறும் வெற்று புலம்பல்கள் தான். நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடைக்காது, அவனுக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு ஏதோ ஸ்பெஷல் திறமை இருக்கும் போலன்னு நம்ம செய்து கொண்டிருக்கோம்லாம் வெறும் வெற்று புலம்பல்களே ஒழிய நம்ம வந்து அதை பற்றியான சிந்தனை கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாரும் இத்தனை நாள் நான் வந்து என்னுடைய பொருளாதாரம், ஆரோக்கியம், சமூக உறவுகள், நல்ல உறவுகள் இதை மேம்படுறதுக்காக தான் நான் சிந்திச்சுட்டு தான் நீங்கள் சொல்ல வேணாம். நீங்கள் யாரும் சிந்திக்கலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எல்லாமே புலம்பிக்கிட்டு தான் இருந்தோம். மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையின் இடையில நமக்கு என்ன தேவைப்படுது, என்ன செஞ்சால் அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நீங்கள் நேரம் ஒதுக்கணும் சிந்திக்கிறதுக்காக. இல்லையா ஒரு நாளில் ஏதேனும் ஒரு சில மணி நேரங்களை அதுக்காக ஒதுக்கி நீங்கள் சிந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமை ஒதுக்கி அதில் நீங்கள் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கலாம், ஒரு 15,000 நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருடம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு என்னுடைய வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதம் 15,000 சம்பாதிக்கிறேன்னா அடுத்த மாதம் ஒரு 16,000, ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து சம்பாதிக்கிறது எப்படி, ஒரு 2,000 ரூபா சேர்த்து சம்பாதிக்கிறது எப்படி, இப்படி மாதம் நம்ம வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடியா வந்து வரும். ஒரு கற்பனை, உங்கள் கற்பனையில் அந்த ஐடியா வந்து வரும். அந்த ஐடியாவை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் அதை தொடர்ந்து நீங்கள் செயலில் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான மாற்றங்கள் வரும். நமக்கு ஏன் ஆரோக்கியம் வரல, ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் குறைந்து கொண்டே போகிறது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே உங்கள் கற்பனை திறன் சொல்லும். நல்ல உணவு வகைகளை சாப்பிடு, டெய்லி உடற்பயிற்சி பண்ணு, சரியான நேரத்தில் தூங்கு, அளவாக உணவை எடுத்துக்கொள், அளவான நேரம் மட்டும் நீங்கள் உழைப்பை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அளவுக்கு அதிகமாக நம்ம உழைக்கிறதோ, சாப்பிட்றதோ, தூங்குறதோ இதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்குது. அப்படி அந்த சிந்தனையில் தோன்றிய அந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண அது பண்ண உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், உங்களுடைய இன்கம் எப்படி அதிகப்படுத்தலாம், உங்கள் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறது, உங்களுடைய உறவுகள், உங்கள் சுற்றி இருக்கிற குடும்ப உறவுகள், நண்பர்கள், இந்த சமூக உறவுகளை எப்படி மேம்படுத்துது, நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் போது தான் அதற்கான அந்த ஐடியா நீங்கள் அந்த சிந்திக்கிற நேரத்திலே அந்த ஒவ்வொரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே வந்து உதிர்க்கும். அப்படி இந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாழ்வில் வெற்றியை நோக்கி, உங்களை எதிர்பார்த்த, நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை நோக்கி, அந்த பொருளாதாரத்தை நோக்கி, அந்த உறவுகளை நோக்கி நீங்கள் செல்வீங்கள், பயணப்படுவீர்கள். கை கெட்டாத கனியாக இருந்த இந்த ஆசைகள் எல்லாம் ஒரு நாள் உங்கள் வசப்படும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டீப் திங்கிங், சிந்தனை செய்வது, ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திப்பது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிந்திப்பது, அந்த அறிவை எப்படி பெறுவது, அந்த தொழில்நுட்ப அறிவாக இருக்கலாம், இல்லை தனித்திறமையாக இருக்கலாம். அதை நீங்கள் எப்படி பெறுவது, நூலகத்தில் பெறுவதா, புத்தகத்தில் பெறுவதா, இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் நெட்வொர்க் இன்டர்நெட்டில் வந்து பெறுவதா, இப்படி யோசித்து எந்த வகை அந்த அனுபவத்தை யார்கிட்ட நம்ம கேட்கலாம், அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், பிறர் அனுபவத்தை கேட்கறது மூலிமா நம்ம தவறுகளை எப்படி குறைச்சிக்கலாம், நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த தொழில்நுட்பம் கற்றுக்கிட்டு எப்படி நம்ம பிஸ்னஸில் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, இப்படி ஒவ்வொரு அந்த சிந்தனை நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு வரும். அப்படி அந்த ஐடியாக்களை எக்ஸிக்யூட் பண்ணுற மூலிமா இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணலாம். ஆனால் மாறாக நாம் இதெல்லாம் எதை பற்றி யோசிக்காமல் அந்த திருவிளையாடல் படத்தில் வர தருமை கேரக்டர் மாதிரி நமக்கு இது கிடைக்காது, இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்போம். அப்படி புலம்பாமல் நமக்கு ஏன் இது கிடைக்கல, என்ன செஞ்சுருந்தால் இது கிடைச்சிருக்கும், இது கிடைக்க நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சிந்தித்து அதை நீங்கள் செயல்படுங்கள். கண்டிப்பாக இந்த சிந்தனை
அப்படிங்கிறது மூலிமா உங்கள் கற்பனை வளம் அதிகரித்து நீங்கள் வாழ்வில் வளமாக வாழ்வதற்கான எல்லா ஐடியாக்களும் உங்களுக்கு வரும். அதை உங்கள் செயலிலே கொண்டு வந்து அதை செயல்படுத்துவதன் மூலியமாக உங்கள் வாழ்வு நிச்சயம் வளம் பெறும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லாம் பெறணும், உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லாம் அடையணும், ஒரு ஆனந்தமான ஒரு உற்சாகமான ஒரு கொண்டாட்டத்தை நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர்.